வணக்கம் நண்பர்களே. புத்தருடைய மௌனத்தையே அப்படி எடுத்து அதன் அடிப்படையில் பல்வேறு விளக்கங்களை கொடுத்த ஒரு தத்துவ அறிஞர் தான் 1ஆம் நூற்றாண்டின் இறுதியில் வந்த நாகார்ஜுனர் என்பவர். இந்த 1ஆம் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்டு 150 250 இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். நாகார்ஜுனர் இந்திய பௌத்த தத்துவ மரபில் மிக மிக முக்கியமான ஒரு அறிஞர் என்று சொல்லலாம். புத்தரை கடவுளாக வழிபடுபவர்கள் இருப்பாங்க. ஆனால் புத்தரை ஒரு டீச்சராக பார்க்கறதா இந்த நாகார்ஜுனர் மரபுனுடைய வழக்கமாக இருக்கிறது. அதனால தான் ஜெய கிருஷ்ணமூர்த்தி கூட தன்னை டீச்சர் தான் சொல்லிப்பார். நான் குரு இல்லை, ஆனால் டீச்சர்னு வரவர். ஏன்னா சமஸ்கிருத குருவிற்கு அர்த்தம் வேறு. சமஸ்கிருத வார்த்தையில் இருக்கிற குரு ஒரு பர்மனன்ட் ரியாலிட்டியை பற்றி பேசக்கூடியவர், அதன் அடிப்படையில் வகுக்கப்பட்ட தர்மங்களை பற்றி பேசக்கூடியவர். இதில் நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னாக்க, இந்த மாதிரியான ஒரு கருத்தாக்கத்தை பேசும்பொழுது அவை எல்லாமே தர்மத்தோடு இணைகிறது, அறக்கோட்பாடுகளோடு இணைகிறது. வாழ்க்கை முறைகள் இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்வதற்காக அவைகள் தலைப்படுகின்றன. இதுதான் மேட்டர் இல்லை. அப்போ புத்தருடைய இந்த மாற்றம் குறித்த கொள்கையை நாகார்ஜுனர் எடுத்து இன்னும் கொஞ்சம் அதை விரிவாக, கனமாக, காத்திரமாக, ஆழமாக பிரசன்ட் பண்ணார். அவருடைய கொள்கைகளை தான் நம்ம இன்னைக்கு காணொளியில் பார்க்க போகிறோம். நாகார்ஜுனரை பற்றி நிறைய கதைகள் இருக்கின்றன. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் ஆந்திராவில் பிறந்தவர். நீங்கள் நெட்டில் போய் நாகார்ஜுனன் அடித்தாக்க நடிகர் பேர் தான் வரும். நாகார்ஜுனா ஃபிலாசபர்னு போட்டால் தான் தெரியும். அந்த நடிகர் வைத்திருக்கிற பேர் கூட இந்த நாகார்ஜுனர் தான். நாகார்ஜுன கொண்டா ஆந்திராவில் இருக்குது. நாகார்ஜுனா யூனிவர்சிட்டி, நாகார்ஜுனா டேம், நாகார்ஜுன சாகர் டேம், இப்படிலாம் நிறைய அவருடைய பெயரில் நிறைய அவங்க டெவலப் பண்ணி வச்சுட்டாங்க. அதாவது ஆந்திராவை சேர்ந்தவர் என்பதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஆனால் திபேத்தியன் பௌத்தமாக இருக்கட்டும், சீன பௌத்தமாக இருக்கட்டும், வெவ்வேறு கதைகளை சொல்லுகிறார்கள். அவர் இந்த பகுதியில் பிறந்தவர் தான், வடக்கில் பிறந்தவர், தெற்கு நோக்கி பின்னால் சென்றார் அப்படின்னு இருக்காங்க. அவரை நாகங்களால் ரட்சிக்கப்பட்டவர். சில பேருக்கு சில ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் இருக்குல்ல, அது மாதிரி நாகார்ஜுனன் பேர் அதனால தான் வந்துச்சு. நிறைய இந்த கதைகள் எல்லாம் எப்பயுமே உருவாக்குவாங்க. கதைகளை மட்டுமே பிடித்து கொண்டு போகின்ற கூட்டம் ஏராளமாக உலகத்தில் இருக்குது இல்லைங்களா? அப்படி போகலாம். ஆனால் நாகார்ஜுனா அப்படி போக முடியாது. நாகார்ஜுனரை குறித்து பௌத்தம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் பேசப்படுகிறது. சரி, நாகார்ஜுனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பௌத்தத்தினுடைய ஒரு புதிய பிரிவையே உண்டாக்குகிறார். நமக்கு தெரியும், பௌத்தத்தில் ஹீனயானம் மகாயானம்னு சொல்லுவாங்க. தேரவாதா புத்திசம் ஹீனயானம்னு முதல் கட்டங்களில் அதுதான் இருக்குது. இன்னொரு தகவலும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். புத்தர் இருந்த காலகட்டத்தில் 500 BCயில் அவர் எதுவுமே எழுதலை. அவர் வகுப்படுத்தார், சிஸ்டமேட்டிக்காக டிஸ்கஸ் பண்ணார். ரொம்ப முக்கியமான விஷயம். புத்தர் ஞானம் அடைந்து விட்டால் நம்ம பேசிகிட்டே இருப்போம். என்ன ஞானம் அடைஞ்சார்? அது என்ன ஞானம்? அது விளக்க முடியாத ஞானமா? அது ஒரு கான்ஷியஸ்னஸ் கனெக்டட் எக்ஸ்பீரியன்ஸா அப்படிலாம் கேட்டாங்க. பௌத்தத்தில் புத்தருடைய அந்த உரையாடல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. பிற்காலத்திலே ஒரு 200 years கழித்து தான் கடைசியில் அவங்க 100வது வருஷம் கழித்து நினைக்கிறேன் ஒரு மாநாடு போடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த புத்தகங்களை எல்லாம் தொகுக்குறாங்க அவரோட இந்த உணர்ச்சி. அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் வருது, நிறைய உரையாடல்கள், விவாதங்கள், ஃபிலசாபிக்கல் டிஸ்கஷன்ஸ் நடக்குது. அதனுடைய நீட்சியாகத்தான் நம்ம நாகார்ஜுனரை பார்க்குறோம். நாகார்ஜுனா வரும்போது அந்த ஹீனயானாவை தாண்டி மகாயான பௌத்தமானது ஏற்படுகிறது. மகாயான பௌத்தம் தத்துவத்தின் அடிப்படையிலே செயல்படக்கூடியது. அதனுடைய ஒரு பிரிவாக மாத்தியமிகா பள்ளின்னு சொல்லுவாங்க. மாத்தியமிகா என்றால் மத்தியம், மத்தியம் என்றால் நடு. இந்த மிடில் பாத் புத்தர் சொல்வார், நடுவாக இரு. நடுநிலை அல்ல, நடுவாக இருப்பார்.
2 எல்லைகளையும் தவிர்ப்பது. ஏராளமான சுகத்துக்கான ஒரு ஒரு ஆசை, பேராசை இல்லாமலும், ஒன்றுமே இல்லாமல் இருக்கிற மனோபாவம் இல்லாமல், ஒரு நடுநிலை மனோபாவம், அப்படி ஒரு மாதிரி மிடில் பாத்தில் போகணும்னு சொல்கிறார். இது எல்லாத்துக்குமே 2 எக்ஸ்ட்ரீம்ஸ் அவாய்ட் பண்ணணும். அந்த மிடில் பாத் தான் மாத்தியமிகா. அதுக்கு ஒரு தத்துவார்த்த விவாதம். அப்போ மாத்தியமிகா பள்ளியை உருவாக்கியவரே நாகார்ஜுனர் தான்லாம் சொல்கிறாங்க. சரி, இவர் எழுதிய நூல்கள் நிறைய இருக்குது. ரத்னாவளின்னு ஒரு நூல் இருக்குது. அதை விட மூல மாத்தியமிக காரிகா அதுதான் மிக முக்கியமான ஒரு நூல். அந்த நூலின் அடிப்படையில் தான் நாகார்ஜுனரை எல்லா இடத்துலையும் கோட் பண்ணுறாங்க, விவாதிக்கிறாங்க. அதில் அப்படியே கண்ணை மூடிட்டு மெடிடேட் பண்ணிட்டு பிரபஞ்ச சக்தியோடு நம்ம இணைந்து போயிடலான்னு பேசலை. அப்படிப்பட்ட பௌத்தத்தை நாகார்ஜுனர் முன்வைக்கலை. நாகார்ஜுனர் பேசுவது கூர்மையாக தர்க்க ரீதியாக உரையாடல்களை மேற்கொள்வது முதல் கட்டமாக. அதன் மூலமாகத்தான் அவர் தன்னுடைய தத்துவ கோட்பாட்டை உருவாக்குகிறார், மாத்தியமிகா தத்துவத்தை. அதை விரிவாக நாம் பார்க்கலாம். நாகார்ஜுனருடைய மூல மாத்தியமிக காரிகா 27 சாப்டர்ஸ் இருக்கு. இவர் நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. அரசர்களுக்கு அட்வைஸ் பண்ணுற கடிதங்கள் கூட அவர் பெயரால் காணப்படுகின்றன. நிறைய ஃபிலசாபிக்கல் டெக்ஸ்ட் விதவிதமான பெயர்களில் இருக்குது. ஆனால் பிற்காலத்தில் வந்தவர்கள் கூட நாகார்ஜுனா என்ற பெயரில் சில நூல்களை எழுதியிருப்பதாக தெரிகிறது. ஆனால் ஒரிஜினல் நாகார்ஜுனனாக்கா மூல மாத்தியமிக காரிகா தான். இந்த நூலில் முக்கியமான ஒரு கான்செப்டை வலியுறுத்துகிறார். அதுதான் சூன்யதா என்ற ஒரு கருத்தாக்கம். சூன்யதா என்பது என்ன என்பதை விளக்குகின்றேன் நான். இப்போது இதை விளக்குவதற்கு நாகார்ஜுனர் பயன்படுத்துகிற மெத்தட் இயங்கியல், டயலக்டிக்ஸ். அது நெகட்டிவ் டயலக்டிக்ஸ்னு சொல்லுவாங்க, மிடில் பாத் டயலக்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஆனால் இது ஒரு நடுவழியில் பயணம் செய்வது போன்றது. அறிவு காட்டுக்குள்ளே போகிறோம், நிறைய கருத்துக்கள் மோதிக்கிட்டே இருக்கு. அதில் தெளிவு கிடைப்பதற்கு ஒரு லாஜிக்கல் முறை தேவைப்படுகிறது. அதுதான் இயங்கியல். அந்த இயங்கியலை வச்சு இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்குள்ளே உடச்சிக்கிட்டு போகிறாரு. இவருடைய மெத்தடாலஜி ஒரு டீகன்ஸ்ட்ரக்டிவ் மெத்தடாலஜி. எல்லாத்தையுமே உடைக்கிறார், கொஸ்டின் பண்ணார். நிலைப்பாடுகள்லாம் தகர்ந்து போகின்றன. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் டெரிடாவோட கூட கம்பேர் பண்ணியெல்லாம் பேச முடியும். அப்போ இவருடைய இந்த சூன்யதா என்ற கருத்தாக்கம் என்னவென்றால், சூன்யம் என்றால் ஒன்றுமே இல்லை, வெற்று அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி தான் நிறைய அறிஞர்கள் அது ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறார். உலகமே ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இது ஒன்றுமில்லை என்ற பொருளிலே அவர் சொல்லவில்லை என்பதுதான் நான் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஒன்றுமே இல்லை அங்கே, நத்திங் ப்ரிவைல்ஸ், நத்திங்னஸ் இல்லை சூன்யத்தான்றது. சூன்யத்தான்றது அவரை பொறுத்த வரைக்கும் சுபாவம் இல்லாத தன்மை. ஒரு பொருளுக்கு பெர்மனண்ட் எசன்ஸ் அல்ல சுபாவம் இல்லை. நிஷ்சுபாவதா, நிஷ்காம கர்மா சொல்லுவாங்க, நிஷ்சுபாவதா அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அதாவது ஒரு பொருளுக்கோ ஒரு மனிதருக்கோ எதுக்குமே அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் எசன்சியல் கேரக்டர், சாரம் கண்டிப்பாக இல்லை அப்படின்றார். இதுதான் இவருடைய இந்த டயலக்டிக்ஸுடைய அடிப்படை. டயலக்டிக்ஸ்னால் இயங்கியல். இயங்கியல் என்றால் ஏதோ ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு டெஃபனேஷன் இல்லை, அது ஒரு மெத்தடாலஜி. ஒன்றை மறுத்து ஒன்று, ஒன்றை மறுத்து ஒன்று, திருப்பி அதை மறுப்பது, இந்த மறுப்பதும் ஏற்பதும், அந்த ஏற்றுக்கொண்டதை மறுப்பதும், இப்படி தான் இயங்கியல் போயிட்டே இருக்கும். நாகார்ஜுனுடைய இயங்கியலும் தத்துவ தளத்தில் இதை தான் செய்கிறது. அப்படி செய்யும்பொழுது பர்மனண்ட்டான ஒரு எசன்ஸ் ஒரு பொருளுக்கு இருப்பதை அவர் ஏற்கவில்லை. எசன்ஸ்லெஸ்னஸ், சாரம் அற்ற தன்மை. அப்போ குணங்கள் இல்லாமல், சாரம் இல்லாமல் ஒரு பொருள் எப்படி இருக்க முடியும்? அப்போ இதுதான் சூன்யம்.
ஆனால் அப்படி என்றால் நீங்கள் பேசுவது கூட ஏற்க முடியாது, புத்தருடைய தர்மங்கள் எல்லாம் ஏற்க முடியாது, அதுக்கு என்ன ஒரு ஒரு டெஃபினேஷன் இல்லை இல்லைங்களா? எல்லாமே சூன்யமாக போயிடும். அப்படி இவருடைய நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டை எடுக்க முடியாது. இவர் அதுக்கு தான் என்ன சொல்கிறாரு, இந்த ஒரு பொருளுடைய குணம் என்பது இருக்கின்றதா என்று பார்த்தால் இந்த நொடியில் இருக்கின்றது. அந்த குணம் அந்த பொருளால் உருவாக்கப்பட்டதில்லை. அந்த குணமானது அந்த பொருள் ஏதோ உள்ளே வச்சுக்கிட்டு இருக்குல்ல, அது ரிலேட்டிவிட்டினால, ரிலேஷன்ஷிப்னால, அது என்னது, பல்வேறு விஷயங்களோட உறவு கொள்வதினால் பெறுகின்ற குணம். எனக்கு இருக்கிற இந்த கேரக்டர் இருக்குது, உங்களுக்கு ஒரு குணம் இருக்குது, இந்த ஒவ்வொரு பொருளுக்கு ஒரு குணம் இருக்குன்னாக்க அந்த குணங்கள் எல்லாம் ஏதோ தனியாக இருப்பதல்ல, அது பிறவற்றிலிருந்து பெறுகிறது. தொடர்பின் மூலமாக, உறவின் மூலமாக, ஒன்றோடு ஒன்று. உலகம் முழுக்க இப்படி எல்லா பொருளையும் ஒன்றோடு ஒன்று இணைஞ்சிருக்கு, இன்டர் டிபெண்ட். இதுதான் பிரதித்திய சமுத்பாதான்னு சொல்லுவாங்க. புத்தருடைய கொள்கை இதுதான். இந்த பிரதித்திய சமுத்பாதத்தை புரிந்து கொண்டால் நிலையற்றதுதான் ஆனால் இருப்பது, இல்லாததுதான் ஆனால் இருப்பது. ரொம்ப வித்தியாசமான ஒரு தத்துவம், லாஜிக்கலாக தான் பேசுகிறாரு. நீங்கள் அதை உடனே வெளியில் போய் நின்று ஆன்மீகம் அப்படிலாம் இல்லை. எல்லாமே இருக்குதானே இருக்குது, ஆனால் அது இல்லை. அது எப்போ இருக்குதுனாக்கா எல்லாரும் கனெக்ட் ஆகும்போது இருக்குது, அது மூவ் ஆகிட்டே இருக்குது, கனெக்டிவிட்டி. அப்போ the change is permanent. And you cannot step into the same river twice. ஒரே நெறியில் 2 முறை இறங்க முடியாது சொன்னால் பாருங்கள் ஹீராக்ளிட்டஸ். அதே தத்துவம். அந்த எசன்ஸ்லெஸ்னஸ். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்னாக்கா, வாழ்க்கையில் ஒரு மனிதன் என்றால் இப்படி தான் இருக்கணும், எசன்ஸ், இந்த எசன்ஸுக்குள்ளே தான் நம்ம இருக்கணும்னு நினைக்கிறோம், இந்த சாரம் தான் நமக்காக இருக்கிறதுன்னு. அப்படி கட்டமைத்து கொண்டு வாழத் தொடங்கும்போது தான் நமக்கு தவறான புரிதல்களையும் தவறான முடிவுகளையும் செயல்பாடுகளையும் நாம் நிகழ்த்த வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகிறோம். அப்போ ஒரு 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 புரிதல், இதுவே ஒரு ஞானம். பொருள்களுக்கென்று சுயமாக ஒரு தன்மை இல்லை. ஒன்று, பொருள்கள் தங்களுடைய தன்மையை பெறுவது என்பது பிற பொருள்களுடனும் மற்ற பிற அம்சங்களுடனும் இணைவதால் தான். அப்போது இது ஒரு தத்துவம் இல்லை. இது சூன்யதா என்பது ஒரு தத்துவம் இல்லை, ஒரு கோட்பாடு இல்லை, அது ஒரு மெத்தடாலஜி. நாகார்ஜுனாஸ் டயலக்டிக்ஸ். இந்த சூன்யத்தை வச்சுக்கிட்டே போனோன்னா எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணிட்டே போகும், டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டே போகும். அதுதான் பிரச்சனையாக பார்க்குறாங்க. நிறைய பேர் நெகட்டிவாக அதை பயங்கர கடுமையான விமர்சனம் வச்சாலும் கூட, அவர் அந்த காலத்திலே அந்த எதிர்த்தரப்பினுடைய வாதங்களையும் அவரே யோசித்து அதுக்கு பதிலும் கொடுத்துருக்காரு. அப்போது இப்படி உலகனுடைய எல்லா இயக்கமும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டு இருக்கிறது என்றால், அப்போ இதை தாண்டி வேறு ஒரு ரியாலிட்டி இருக்கவே முடியாது. இதை தாண்டி வேறு ஒரு உண்மை இல்லை. எல்லாமே அதோட ஒன்றோடு ஒன்று கரெக்டாக இயங்கிக்கிட்டு இருக்கு. தனிப்பட்ட குணம் என்று எதுக்கு இல்லை. ஒன்று ஒரு குணத்தை பெறுகிறது என்றால் அது இன்னொன்றோடு இணைந்து இருக்கும்போது தான் அந்த குணத்தை பெற முடியும். அந்த இன்னொன்றத்தை பிடிங்கிட்டோன்னா அது அந்த குணம் இருக்காது. அப்படி என்றால் கடவுள் இருக்க முடியாது. யோசிச்சு பாருங்கள், ஒரு பேருண்மையை உடைச்சிடுறாரு அவர். அப்போ எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் ஒன்றோடு ஒன்று இணையக்கூடியவர்களாகவும் முக்கியத்துவம் பெற்றவர்களாகவும் இருக்கிறார்கள். எல்லா விஷயங்களோடையுமே நம்ம கரெக்டாக இருக்கும். இதுதான் அங்கே புத்திசத்தினுடைய மிக முக்கியமான ஒரு சாரம். அது இன்டர் டிபெண்டன்ட், அது ஒன்றோட ஒன்று சார்ந்து இருப்பது என்பது. ஆக இதன் அடிப்படையிலிருந்து இன்னும் ஃபர்தர் அந்த சூன்யத்தாவை அவர் விளக்குகிறார். இந்த மூல மாத்தியமிக அறிஞர் முன்வைக்கின்ற சூன்யத்தா என்பது ஒன்றுமே இல்லாதது என்பது அல்ல. ஒரு கிளாஸ் காமிக்கிறோம், இந்த கிளாஸ்குள்ளே தண்ணி இல்லை, இது உள்ள என்ன இருக்குதோ எதுவும் இல்லைன்றோம். அது எதுவும் இல்லைதான், ஆனால் ஏதோ ஒன்று இருக்கிறது. சூன்யத்தா என்பது கூட அப்படித்தான் புரிஞ்சுக்கணும். அப்போது இந்த நிரப்பப்படாத விஷயம் என்னவாக இருக்கிறது என்ற புரிதல் தான் அங்கு ஞானத்துக்கான வழிகாட்டுதலாக இருக்கிறது.
இப்போ இவருடைய தியரியை நிரூபிப்பதற்காக நான் சொன்னேன், தர்க்க ரீதியாக பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரு 4-5 ஆர்கியூமெண்ட்டை வைக்கிறாரு. 4 தான் முக்கியமாக லாஜிக்கலாக சத்துஷ்கோட்டின்னு சொல்லுவாங்க. இவருடைய ஃபிலாசபியில் அந்த தோற்றவியல் குறித்த ஆர்கியூமெண்ட்ஸ் அவை. ஒரு விஷயம் எப்படி தோன்றுகிறது, உலகம் தோன்றுவது, பிரபஞ்சம் தோன்றுவது, மனிதன் தோன்றுவது, இது குறித்த அது விவாதமாக இருக்கிறது. இந்த தோற்றவியல் கோட்பாடு பற்றி சொல்லும் பொழுது தியரி ஆஃப் காசேஷன் 4 முக்கியமான நிலைப்பாடுகளிலிருந்து ஒரு பொருள் உருவாகுவதை விளக்க முடியும். இந்த 4 தான் ஆர்கியூமெண்ட்டாக இருக்கு. ஒன்று உருவாகுகிறது என்று சொன்னால் அதை உருவாக்குகின்ற காசு இருக்குது, மூல காரணம். அது பொருளுக்கு உள்ளேயே இருக்குது அப்படின்னு சொல்கிற ஆர்கியூமெண்ட் வந்து சத்காரியவாதம்னு சொல்லுவாங்க. அதாவது காஸ் அண்ட் எஃபெக்ட் வந்து ஒரே இடத்துல இருக்குது, ஐடென்டிக்கல், ஒரே மாதிரி தான், ஒரே இதுக்குள்ளேயே இருக்குது. எஃபெக்டுக்குள்ளேயே காசு இருக்குது, விதைக்குள்ளேயே விருட்சம் இருக்கிறது, அந்த மாதிரி. இன்னொன்று இருக்குது ஆர்கியூமெண்ட்டு, அது அசத்காரியவாதம். அது என்ன சொல்லுது, காசு வெளில இருக்கியா, வெளியில் இருந்தால் வந்து உருவாக்க முடியும் மனிதனை. இது வந்து அசத்காரியவாதம்னு சொல்லுவாங்க. 3வது நிலைப்பாடு ஒன்று இருக்கு. இந்த காசும் இஃபெக்டும் ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடவே தான், பட் தே ஆர் நாட் ஐடென்டிக்கல்னு சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட். அவை ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் டிஃப்ரெண்ட்டானவை. அதனுடைய சாரம் வேணால் இருக்கலாம், காசுடைய சாரம் இருக்கலாம், மூல காரணத்துடைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கலாம், ஆனால் அது இது இல்லை. தே ஆர் டிஃப்ரெண்ட். சேம் அண்ட் டிஃபரன்ஸ் வருது, இப்படி ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்குது. அது சொல்லப்போனால் ஜெயின தத்துவத்தில் அதை வந்து கொண்டு வராங்க. மெட்டீரியலிஸ்ட் பொருள் முதல்வாதிகள்லாம் சொல்கிறாங்க, இது அது சுயம்புவாக எல்லாமே இருக்குது, அந்த பொருள்கள்லாம் தானே உருவாகுது, சுயம்புவாக இருக்குது. அதுக்குன்னு வெளியில் ஏதோ ஒரு காசு, ஏன்னா காசு உண்டாக்கிட்டு அந்த உலகத்தை உருவாக்கியதான்ற கேள்வி வந்துடும் அவங்களுக்கு. அப்படி இல்லை, அதாவது இயற்கை இயல்பாக உருவாகி கொண்டிருக்கின்றன. அதுக்குன்னு ஒரு தனி காஸ் வந்து கிரியேட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. இந்த 4 வகையான நிலைப்பாட்டையும் நாகார்ஜுனர் மறுத்து பேசியிருக்கிறார். இந்த 4 நிலைப்பாடு இருக்கிறது, இந்த 4 மறுக்கிறார். அப்படி இருக்க முடியாது, வெளியிலையும் காசு இருக்க முடியாது. காரணம், மூல காரணம், அல்லது இந்த அதனுடைய விளைவு இருக்கிறது, காரணத்தின் விளைவுக்குள்ளேயும் காசு உட்கார்ந்துருக்குன்னு சொல்ல முடியாது. அது அப்படி எப்படி ஆப்ரேட் ஆகும்? கடவுளை பற்றி பேசும்போது ஆர்குமெண்ட் சொல்லுவாங்க, இந்த உலகத்தை படைத்தார் என்றால் அவர் எங்கிருந்து படைத்தார்? ஒருவேளை உலகத்துக்குள்ளேயே இருந்து படைத்தார் என்று நீங்கள் சொல்வீர்களானால் இந்த உலகம் எங்கே இருந்தது அப்பொழுது? இதுதான் அந்த ஆர்குமெண்ட். வெளியிலேருந்தும் படைக்க முடியாது, உள்ளிருந்தும் படைக்க முடியாது. அப்போ ரெண்டுமாவும் இருக்க முடியாது, ரெண்டும் இல்லாமல் இருக்க முடியாது. இயற்கையாக ஒரு விஷயம் வர முடியாது, தானே தோன்ற முடியாது. இப்படி எல்லாத்துக்குமே ஆர்குமெண்ட் வச்சு நாகார்ஜுனர் வந்து காலி பண்ணிடுறாரு. இதுதான் அவருடைய டயலெக்டிக்ஸ். அப்போ என்னதான் சொல்லணும் பொழுது தான் நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒன்றோடு ஒன்று தொடர்பு உடையதால் ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால வருகின்ற டிபெண்டன்ட் ஆரிஜினேஷன், அதுதான் பிரதித்திய சமுத்பாதம் என்று சொல்லுகின்ற அந்த பௌத்த தத்துவத்தை இவர் வந்து வலிமையாக கட்டமைக்கிறார். அப்போ வந்து இந்த காசாலிட்டின்ற தியரியை வந்து டோட்டலாக உடைக்கிறார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, டேவிட் ஹியூம் பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டோம். அந்த ஆள் என்ன சொல்கிறாரு, காசுக்கு அப்புறம் எஃபெக்ட் வருது, காசுனால எஃபெக்ட் வருதுன்னு சொல்ல முடியாது. அவருடைய ஃபிலாசபி தான். மேகம் கருக்கிறது, மழை பெய்கிறது, மேகத்தினால் மழை வருகிறது சொல்வது லாஜிக்கலாக சரியில்லைன்றார். இதெல்லாம் வந்து தர்க்க ரீதியாக விவாதங்கள். இந்த பௌத்தத்தினுடைய பரப்பில் வந்து அதற்குரிய ஒரு தர்க்கத்தை உருவாக்கி புத்தர் சொன்ன தத்துவங்களை நோக்கி அதை இட்டு செல்கின்ற ஒரு அற்புதமான தத்துவ கட்டமைப்பை நாகார்ஜுனா பண்ணியிருக்கிறார். எங்கே கொண்டு போகும்னா புத்தருடைய சைலன்ஸுக்கு கொண்டு போகும், மௌனத்துக்கு கொண்டு போகும். புத்தரின் மௌனம் அல்லது அது பல விஷயங்களை சொல்லாமல் சொல்லுகிறது.
என்ன சொல்லுகிறது? அது நீங்கள் சுபாவம் என்று உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எதுவுமே இல்லை, எசன்ஸே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் பல சமயங்களில் கற்பிதம் செய்து கொள்கிறீர்கள். இதுதான் நான், அது இதுன்னு பல்வேறு புற உலகிலிருந்து திணிக்கப்படுகின்ற விஷயங்களுக்கு கண்டிஷன் ஆயிடுங்க. ஜேகேனுடைய தத்துவம் இதுதான். இதை விட்டு வெளில வாங்கன்றார் அவர். ஃப்ரீடம் ஃப்ரம் த நோன்றது இதுதான். ஃப்ரீடம் ஃப்ரம் த மாயா, மாய கட்டமைப்புகள் எல்லாம். இந்த ஃப்ரீடத்தை எப்படி கை கொள்ள முடியும் என்றால் லாஜிக்கல் அனாலிசிஸ் மூலமாக, கிரிட்டிக்கல் இன்சைட்ன்றாங்க, கூர்மையான விமர்சனம் கொண்ட உள்ளறிவு. அதன் மூலமாக இந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிறோம். எந்த உண்மையை புரிஞ்சுக்கிறோம்? நான் தனிப்பட்ட ஒரு ஸ்பெஷல் கேரக்டரில் நான் எல்லாத்துடையும் கனெக்டாக இருக்கிறேன். அப்படி புரிந்து கொள்ளும் பொழுது நீங்கள் முதல்ல உங்களுடைய மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டியை புரிஞ்சுக்கிறீங்க. அறத்தின் அடிப்படையை இங்கே உருவாக்குது. ஏதோ ஒரு உலகமே மாயெல்லாம் இல்லை, எல்லாமே கனெக்டாக இருக்கு. இது உண்மைதான். ஆனால் மூவ் ஆகிட்டே இருக்கிற உண்மை ஒன்றோடு தொடர்பு படுவதால் தான் இந்த உண்மை சாத்தியமாகிறது. தனித்ததொரு உண்மை அல்ல இது. இதுதான் சூன்யதா. இதை உணர்வுதான் நிர்வாண ஞானம். இந்த நிர்வாணன்ற ஸ்டேட்டுக்கு சூன்யத்தாவை ஆழத்தோடு நீங்கள் புரிஞ்சுக்கிற போது தான் அது ஞானமாக கன்வெர்ட்டாது. அது நீங்கள் அப்போ புத்தருடைய மௌனத்தினுடைய பொருள் புரிந்து கொள்வோம். அது சும்மா கண்ண மூடிட்டு இருக்கிற விஷயம் இல்லை. அது ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தர்க்க ரீதியாக கூர்மைப்படுத்தப்படுவது அறிவு, அறிவார்ந்த செயல்பாடு. அது ஒரு ஞான மார்க்கம். இதை இன்னும் ஃபர்தராக அவர் விளக்குறார். இந்த பௌத்தத்தில், மகாயானத்தில் சுதந்திரிக்கா, பிரசங்கிக்கான்னு 2 மெத்தடாலஜி சொல்கிறாங்க. பிரசங்கிக்கா தான் டயலெக்டிக்ஸ். பிரசங்கிக்கா என்ற இயங்கியல் முறையைத்தான் நாகார்ஜுனா கடைபிடிக்கிறார். இதன் மூலமாக நான் இப்போ காசாலிட்டி தியரி மூலமாக ஒரு பொருள் எப்படி காரண காரியம் மூலமாக இயங்குகிறது என்பதற்கான விஷயங்களும் பார்த்தோம். இதன் வழியாக பார்த்தால் சூன்யத்தா தான் நிலவுகிறது என்பதை அவர் நிரூபிக்க இத்தனை முயற்சி எடுக்கிறார். அப்போ சூன்யத்தான்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்க, அதாவது எசன்ஸ்லெஸ், எதுக்குமே பெரிய அடிப்படை ஒரு பர்மனெண்ட்டான சாரம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டாக்க இந்த நிலையற்ற வாழ்வு உங்களுக்கு புரிஞ்சிடும். அதன் அடிப்படையில் நம்ம எவ்வளவு அறியாமையை சுமந்து கொண்டிருக்கிறோம் என்பது புரியும். நம்ம பிடிமானம் வச்சிருக்கிறோம் வாழ்க்கையில் பல விஷயங்களில். இந்த புத்தருடைய அந்த வேதனைகளுக்கான காரணம் ஆசைன்னு சொன்னார். அது இங்கே கனெக்ட் ஆகுது. அந்த ஆசை அறியாமையால் உண்டாகிறது. பௌத்தம் தான் அந்த அறியாமை. என்ன அறியாமை என்றால் சாரமற்றது எல்லாமே என்று புரியாத அறியாமை. அப்போது ஒரு கான்க்ரீட்டாக நம்ம சில விஷயங்களுக்கு கேரக்டர்ஸை ஏற்றி வைக்கிறோம். அதன் மீது நம்ம பிடிப்பு ஏற்படுத்திக் கொள்கிறோம். அது ஒரு மகனாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம். அது சிதையும் போது வேதனையானது அதிகரிக்கிறது. அது மாறக்கூடிய ஒரு தன்மை கொண்டது என்பதை புரியும் பொழுது நமக்கு அந்த இடத்துல விரக்தி இல்லாத தத்துவ புரிதலுடன் சேர்ந்த புன்னகை வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. புத்தர் புன்னகைக்கிறார் என்றால் அதற்கு இதுதான் அர்த்தம். நிலையாமைத்தான் அடிப்படையாக எல்லா இயக்கத்திலும் இருக்கிறது, ஆனால் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த கான்ட்ரடிக்ஷன் தான். அது இருக்கு, இல்லை, இயங்குது. ஆனால் இதுதான் நாகார்ஜுனா எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். இந்த ஞானத்தை பெறும்பொழுது நீங்கள் எந்த இசம், எந்த கோட்பாட்டுக்குள்ளேயும், எந்த ஒரு வரட்டு சித்தாந்தத்துக்குள்ளேயும் உங்களை உள்ள ஒப்பு கொடுக்க மாட்டீங்க. டோட்டலாக ஒரு டாக்மேட்டிக்கான அப்ரோச் இருக்காது லைஃப்பில். டாக்மேட்டிக் என்றால் வரட்டு சித்தாந்த ரீதியான அணுகுமுறை இருக்காது. அப்போ இந்த சித்தாந்தங்கள் எல்லாம் தொலைந்து போகும். டீகன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுடைப்பு. அப்போ இசம் எதுவும் இல்லாத ஒரு பார்வை. நம்ம அறிந்தோ அறியாமலோ நிறைய அந்த டாக்மேட்டிக் பிரின்சிபல்ஸில் நம்ம இருக்கிறோம்.
அதுக்கு ஒரு ஆன்டிடோட், அந்த மாற்று மருந்தாகத்தான் இவர் இந்த இந்த நீரோடை போன்ற உண்மையின் ஓட்டத்தை புரிந்து கொள்கின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். இதில் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாருங்க. எதுக்கு? இந்த சூனியத்தாவை, இந்த எசன்ஸ்லெஸ் தன்மையை புரிந்து கொள்கிற இன்னொரு விஷயம் சொல்கிறார். டைம் அண்ட் ஸ்பேஸ், காலம் வெளி. இந்த காலம் வெளி என்பது நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. காலம் என்பது ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ரியாலிட்டி. இன்னொன்று ஸ்பேஸ், அப்படியே ஒன்றா இருக்குது. ஸ்பேஸ் இருக்குது, வெளி, அது உள்ள நம்ம பொருள்கள்லாம் வைக்கிறோம். அது அப்படி இல்லை. வெளி என்பது கூட பல்வேறு பார்ட்ஸ்னால, பகுதிகளால் ஆக்கப்பட்ட ஒரு முழுமைதான். ஒவ்வொரு பார்ட் இருக்கு, பகுதிகள் இருக்கின்றன. அது ஒன்று இணைவதால் தான் இந்த வெளியானது உண்டாயிருக்கிறது என்றார். வெளிக்கு என்று அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் இருக்குனாக்க, ஒரு பொருளை வச்சாதான் அந்த வெளிக்கு அர்த்தம் வருது. அந்த இடம்னு நம்ம சொல்கிறாங்க, 2 மரம் அல்லது செடி அல்லது ஒரு பொருளை வைக்கிறோம். ஸோ அந்த பொருள் என்பது தான் அந்த இடத்துக்கான ஒரு அடையாளத்தையே கொடுக்கிறது. அப்போ வெவ்வேறு விஷயங்கள் அந்த அந்த வெளியை ஆக்கிரமிப்பு செய்யும் பொழுது தான் வெளி என்பதற்கும் ஒரு வெளியின் மூலமாக அதுக்கு அர்த்தம் கிடைக்குது. அப்படி என்றால் இந்த ஸ்பேஸ்ன்றது இட் இஸ் மேட் அப் ஆஃப் பார்ட்ஸ். அந்த பார்ட்ஸினுடைய இணைப்புனால கிடைப்பதுனால அந்த வெளி அல்லது ஸ்பேஸுக்கு ஒரிஜினலாக அதுக்குன்னு ஒரு எசன்ஸோ சாரமோ சுயத்தன்மையோ கிடையாது. இப்போ வெளியே காலிப்பட்டார். டைமும் அப்படி தான். ஒவ்வொரு நொடி ஒவ்வொரு விஷயம் சேர்ந்தது தான், ஒவ்வொரு ஈவெண்ட்டால் உருவாக்கப்பட்டது தான் இந்த டைம் என்பது கூட. அது ரொம்ப அழகாக ஒரு ஆர்டிக்கலில் ஒரு ரிசர்ச் பேப்பர் எழுதியிருக்காரு. அதில் சொல்கிறாரு, இந்த நொடி பொழுது என்பது கூட பகுதியானது தான். நாகார்ஜுனன் சொல்கிறார், இந்த பகுதிகளால் தான் நேரம் கூட உருவாக்கப்பட்டிருப்பதால் நேரத்துக்கும் அடிப்படையில் எசன்ஸ் எதுவும் இல்லை. ஸ்பேஸுக்கு எசன்ஸ் இல்லை, டயத்துக்கு இல்லை. அப்போது 2ஆல் கட்டுப்படுத்தப்படுகின்ற எனக்கு என்ன எசன்ஸ் இருக்கும்? ஒரு பொருள் இருக்கிறதுனா நேர காலத்தை பொறுத்தான் அதை நேர கால வெளியே வைத்து தான் அந்த பொருளை நம்ம பார்க்குறோம், புரிஞ்சுக்கிறோம். அதுங்களுக்கே கேரக்டர் இல்லை. ஸ்பேஸ் அண்ட் டைமுக்கு எந்த வித எசன்ஸ் இல்லை, கேரக்டர் இருக்குது. அந்த நொடிக்கான கேரக்டர். அப்படி இல்லாத போது அதை சார்ந்து உருவாகின்ற பிற பொருள்களுக்கு என்ன ஒரு பெர்மனண்ட்டான சாரம் இருக்க முடியும், நிலைத்த அதுக்கான ஒரு சாரம் இருக்க முடியாது. அப்போது ஒரு புறம் காரண காரியங்களையும் ஆர்குமெண்ட் சொல்லி அந்த சத்துஸ்கோட்டி மூலமாக ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. எதுவுமே காசுக்குள்ள எஃபெக்ட் உள்ள காசுக்கு உள்ள எஃபெக்ட் அப்படிலாம் இல்லை. அதாவது இணைந்து காசை எஃபெக்டாக மாறுது. பி இருக்கும்போது கியூவோட ரிலேட் ஆகுது, கியூ பேனஸ் அது அப்புறம் ஆரோட போகுது. ஒவ்வொரு காம்பனண்ட்டை மறுப்பதும் இணைவதும் அது இயக்கமாக ஆகிறது. அப்போ இதுதான் காரணம்னு சொல்ல முடியாது வாழ்க்கையில். நீங்கள் இதனால தான் இது நடந்ததுன்னு சொல்லவே முடியாது. வேரியஸ் ஃபேக்டர்ஸ் ஆர் ஆப்ரேட்டிங். அப்போ இதை புரிந்து கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கையினுடைய போக்கானது புரிகிறது. இது ரொம்ப தீவிரமாக புரிந்து கொள்ளும்போது இதுவரை விளங்காத விஷயங்கள் எல்லாம் நமக்கு விளங்கத் தொடங்கும். இந்த சூனியத்தா என்பதை பெறுவதன் மூலமாக. சூனியத்தான்றது எம்டினஸ், இட் இஸ் நாட் நத்திங்னஸ். இங்கிலீஷில் சொல்கிறாங்க எம்டினஸ். அது வெற்றியாக இருக்கலாம், ஆனால் ஒன்றும் இல்லாமல் இல்லை. இது நிறைய விளக்கங்கள் பௌத்தத்தில் கொடுக்குறாங்க. டிஆர்வி மூர்த்தி என்ற பேரறிஞர் அவர் என்ன பண்ணுறாரு, இது அத்வைதத்தினுடைய ஒரு பகுதி போல இருக்கிறது அப்படின்னு விளக்குறார். இதை கொண்டு போனீங்கன்னாக்க அந்த மாயாவாதம் அது பாரு இருக்கிறார். இது மாயாவாதம் இல்லை. அதே மாதிரி நிறைய பேர் எழுதியிருக்கிறார். கல்லுப்பானான்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு, நல்ல அருமையான வால்யூம் எழுதியிருக்காரு. அவர் அதை மறுக்கிறார். இது நிறைய அறிஞர்கள் இந்த புத்தகங்களை இது குறித்து ஆய்வுகள் போயிட்டே இருக்கு. நாகார்ஜுனன் அந்த அளவுக்கு உருவாக்கி வச்சிருக்கிறாரு. ஆய்வுகள் மேற்கொள்ளுகின்ற அளவிற்கு ஒரு தத்துவ விவாதங்களை முன்வைத்திருக்கிறார்.
அதுக்கு பின்னால் வந்தவங்க நிறைய பேர் அதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. நாகார்ஜுனனின் இயங்கியல் நம்மை எப்படி யோசிக்க வைக்கிறதுனாக்க, ஒரு பெர்மனண்ட்டான ஒரு ஐடியாலஜி இல்லை, ஒரு திங் இல்லை, அதே மாதிரி ஒரு எசன்ஸ் கொண்ட பொருள் இல்லைன்றதை விளங்க வைக்குது. இதன் மூலமாக அவர் சொல்கிறாரு, இதை தீவிரப்படுத்தி கொண்டே போனால் நீங்கள் பெறுகின்ற அறிவு தான் ஞானம்ன்றார். ஒரு டிரான்சென்டென்டல் ரியாலிட்டின்னு சொல்லுவாங்க, புலன் கடந்த ஒரு அனுபவம். அதெல்லாம் சொல்ல புலன் கடந்த அனுபவம்லாம் இல்லை. இது நீங்கள் கூர்மையாக யோசிச்சுக்கிட்டே போனீங்கன்னா ஒரு லெவலில் அது இன்சைட்டாக தெரியும். இன்சைட், கிரிட்டிக்கல் இன்சைட்னு இங்கிலீஷ் சொல்கிறாங்க. ஆக இப்படியாக இந்த உலகை புரிந்து கொள்ளும்பொழுது இந்த மாயை பற்றி நம்ம சொன்னோம். அவரை பொறுத்த வரைக்கும் இந்த சேஞ்ச், மாற்றம் என்பது மாயை அல்ல, மாற்றம் என்பது தான் உண்மை. சங்கரர் எல்லாமே உலகம் மாறிக்கிட்டே இருக்குது, மாயை இல்லை, மாறாத உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிறதா பிரம்மன் சொன்னார். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, மாற்றம் என்பது மாயை அல்ல, அதுதான் உண்மை. நீங்கள் எது பர்மனெண்ட்னு சொல்கிறீங்களோ, எது நிலையான உண்மைன்னு சொல்கிறீங்களோ அதுதான் மாயை என்றார். ஃபுல் ரிவர்ஸில் சொல்கிறார். இப்போ நிலையான உண்மைகள் அனைத்தும் உங்களுடைய மாய கற்பனைகள், ஸ்பெக்குலேஷன்ஸ், எண்ணங்கள் தான் இந்த கற்பனைகளை உருவாக்குது. இந்த எண்ணங்களை ஸ்டாப் பண்ணணும். இதுதான் திருப்பி திருப்பி இந்த மெடிடேஷனில் சொல்கிற டெக்னிக் தான், ஸ்டாப் திங்கிங். இந்த தாட் தான் உங்களுக்கு கல்பனாவை கொடுக்கிறது, கற்பனையை கொடுக்குது. அப்போ இந்த கற்பனைகளை நீங்கள் இந்த கற்பிதங்களிலிருந்து நீங்கள் விலக வேண்டும் என்றால் கற்பனையிலிருந்து விலக வேண்டும். அப்போ எண்ணங்கள் தான் இந்த இடத்துல முக்கியமான பங்கு ஆற்றுகின்றன தவறான புரிதல்களை கொடுப்பதில். அதனால் ஸ்டாப் திங்கிங். இது ரொம்ப டெக்னிக்கலான மேட்டராக இருக்குது, நிறைய விமர்சனத்துக்குரிய விஷயமாக நமக்கு தோன்றலாம். ஆக இந்த அடிப்படையில் தான் சூன்யத்தா என்ற அந்த ஞானத்தை பெற அவர் சொல்கிறார். அப்படி சொல்லும்பொழுது இரண்டு உண்மைகளை பற்றி நாகார்ஜுனா இந்த தருணத்தில் பேசுகிறாரு. கன்வென்ஷனல் ட்ரூத்னுவாங்க, அதாவது இந்த உலகத்தை சார்ந்த சம்ரித்தி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்த, சம்ரித்தி சத்யா. அதாவது என்னன்னாக்கா, இன்றைக்கி காமன் லைஃப், டே டு டே லைஃப்பில் அன்றாட வாழ்வில் நான் நம்புகிற உண்மைகள், அதுலேருந்து வாழ்க்கை ஓடும். சம்ரித்தி சத்யா, அது விவகாரிகா சத்யான்னு சொல்லுவார். இந்த மண்டேன் ட்ரூத் அப்படின்னு அதுக்கு பேர் வைக்கிறாங்க. ஆங்கிலத்தில் நிறைய வார்த்தைகள். இதெல்லாம் என்னன்னாக்கா, இன்றைக்கி இந்த வாழ்க்கையில் நம்ம இப்போ காணுகின்ற சில உண்மை போல தோற்றமளிப்பவை, அதை வைத்து நம்ம வாழ்க்கையை நம்ம செலுத்து கொண்டிருக்கிறோம். மற்றொன்று இருக்கிறது, அது பரமார்த்த சத்தியா. உண்மையிலே ரெண்டு உண்மையை பாருங்கள். இது தற்காலிகமான உண்மையை உண்மை போல இருப்பது. இந்த பரமார்த்த சத்தியான்றது அப்சல்யூட், முழுமையான ஒரு 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 ஞானம். அது அந்த உண்மை என்னன்னாக்க, எதுக்குமே சுபாவம் இல்லை, எசன்ஸ் இல்லைன்னு புரிஞ்சுக்கிற உண்மை தான். அதுதான் சூன்யத்தா என்ற ஒரு ஞானம். கிட்டத்தட்ட இந்த இடத்துல சங்கரர் சொல்கிற மாதிரி தான், இந்த மாயை விட்டு விலகி நீங்கள் பர்மனெண்ட்டுக்கு போகன்றாரு. இவர் இந்த பர்மனெண்ட்டுன்றதை விட்டுட்டு நீங்கள் டெம்பரரிக்கு போங்கன்றார், மாற்றத்துக்கு போங்கன்றார். ஸோ எதிரும் புதிருமான நிலைப்பாடு. ஆனால் இங்கே இருக்கிற உலகத்தை ரெண்டு பேருமே வெவ்வேறு நிலைப்பாட்டிலிருந்து விமர்சனம் தான் வைக்கிறாங்க. ஸோ இப்படியெல்லாம் திரண்டு சூன்யத்தா என்ற தன்னுடைய தத்துவ கோட்பாட்டை நாகார்ஜுனா முன்வைக்கிறார். ஆக நண்பர்களை, இந்த பேசிஸில் நம்ம புத்திசத்தினுடைய மற்ற ஃபிலாசபிலாம் பார்த்தீங்கன்னாக்க பின்னாலெல்லாம் வேறு டெவலப் பண்ணிட்டே வராங்க. அவங்கள இந்த கான்ஷியஸ்ன்றதை கிரியேட் பண்ணுறாங்க பிற்காலத்தில். சந்திரகிருத்தின்லாம் சொல்கிறாங்க. வசுபந்து, சந்திரகிருத்தி, அப்படி யோகாச்சாரா பள்ளியில் வராங்க. அவங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்காக ஒரு கான்ஷியஸ்னஸ் கிரியேட் பண்ணுறாங்க. இந்த கான்ஷியஸ்னஸ் கிரியேட் ஆகிடுச்சுனாக்கா, அது புத்திஸ்ட் வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் கான்ஷியஸ்னஸ் இருக்கும். மற்ற வேத தத்துவங்களுடைய அடிப்படையில் அந்த கான்ஷியஸ்னஸை புரிஞ்சுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கத்தான் செய்யுது. ஆத்மாவாக மாறிடும். எதில்?
நம்ம வேத பாரம்பரியின் கீழே வந்தாக்க ஆஸ்திக பள்ளிகளில் வந்தாங்க. இது அனாத்மா. புத்தருடைய தத்துவத்தில் வந்து ஆத்மா இல்லை, அனாத்மா. ஆத்மா இல்லை, ஆனால் வந்து அது கிரியேட் ஆகுது கான்ஷியஸ்னஸ்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு விதமான ரிஃபைன்டு ஹை ஃபார்ம் ஆஃப் மெட்டீரியல் ஃபிலாசபி. எல்லாமே கனெக்டிவிட்டியில் போயிட்டுருக்கு. எல்லாமே ஒன்றோடு ஒன்று இணைவதால் அர்த்தம் பெறுகிறது. நிலையான ஒன்று என்று எதுவும் இல்லை, எதுவுமே இல்லை என்றும் ஒன்று இல்லை. அது இருக்கிறது, இல்லாமலும் இருக்கிறது, ஒன்றுக்குள் ஒன்றாகவும் இருக்கிறது, ஒன்றுக்கு வெளியாகவும் இருக்கிறது என்றாலும் கூட இதெல்லாம் உண்மை அல்ல. ஒன்றோடு ஒன்று அது இணையும் பொழுதுதான் அது அர்த்தத்தை பெறுகிறது. இந்த இணைப்பு என்பது நிரந்தரமானதில் அது ஓடிக்கொண்டே இருப்பது. ஆக இதில் வந்து அறம் எப்படி புரிந்து கொள்வது? எல்லாம் மாறிக்கிட்டே இருந்தாங்க. அறம் என்பது இங்கு அன்பின் அடிப்படையிலே, கருணையின் அடிப்படையிலே முன்வைக்கப்படுகிறது. அப்போது நம்ம வந்து நிலையற்றதுன்னு புரிஞ்சுக்கிட்டாக்க, இதற்காகவா ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்னு கேட்டுக்கணும். அதனால இந்த விரக்தி, இந்த கோபம், இந்த வெறுப்பு, ஒருத்தர் மீது ஒருத்தர் நம்ம வைக்கிற காழ்ப்புணர்ச்சி, இதெல்லாம் வந்து கழண்டு விழுந்துடும். இந்த 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 ஒவ்வொரு அவரே ஒரு எசன்ஸ் கிடையாது, அவர் கட்டமைச்சு வச்சிருக்கிறார். நிறைய பேர் அப்படி வீராப்பாக வந்து நிற்பாங்க. நீங்கள் ஓரளவுக்கு ஒரு ஃபிலசாபிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட உற்று பார்ப்பீர்கள் என்றால் அதுக்கு முன்னால் உங்களை நீங்கள் உற்று பார்த்துருக்கணும். இதோட எதெல்லாம் நம்ம வந்து கற்பனைகளை எல்லாம் நம்ம வந்து கெட்டிப்பட்டு ஒரு நானாக உருவாக்கி வைத்திருக்கணும்னு பார்த்தோன்னாக்க, நான் என்பது அங்கே அப்படியே பொலப்பொலத்து கீழே விழுந்துடும். நீ கிராஃபிக்ஸில் காட்டுவாங்க பாருங்கள், உருவங்கள் எல்லாம் சிதைந்த விழுமை, அந்த மாதிரி நம்மளே விழுந்துடும். அது வேதனையான விஷயமல்ல, அதுதான் ஆனந்தம்னு சொல்கிறார் அவர். அந்த நிலைக்கு போவது தான் ஞானமாக இருக்கிறது. அதை பிரஜ்ஞ பரமிதா என்று கூறுகிறார். பிரஜையில் பரமிதா. அவர் இந்த வார்த்தையை கூறும்பொழுது இதுதான் ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் விஸ்டம் நினைக்கிறார். இந்த பிரஜ்ஞ பரமிதான்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேட் இல்லை, ஒரு நிலை அல்ல. அது ஒரு புத்தி கூர்மையாக கவனித்து புரிந்தும் உணர்ந்தும் கொள்ளுகின்ற அறிவைத்தான் ஞானமாக அவர் கூறுகிறார். இதன் மூலமாக பொருள் முதல்வாத கோட்பாட்டாளர்களுடைய தத்துவத்தையும் உடைக்கிறார். பேருண்மை கொண்டதாக ஒன்று ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு இருக்குதுன்னு சொன்ன ஆன்மீக தத்துவத்தையும் உடைக்கிறார். இப்போ பிரஜ்ஞ பரமிதான்றது வந்து பேசிக் ரியாலிட்டியை உள்ளதை உள்ளபடியே பார்க்கின்ற ஒரு ஞானம். அப்போ சூன்யதா என்ற ஞானம் என்பது ஒரு அகங்காரத்தை அழிக்கக்கூடியதாகவும், நம்முடைய அறியாமையை விளக்கக்கூடியதாகவும், உறவுகளை அன்பின் அடிப்படையில் மட்டுமே உற்பத்தியாக்கக்கூடியதாகவும், மகா கருணை என்பதை வந்து பிரதானப்படுத்தக்கூடியதாகவும் இந்த தத்துவம் நீட்சி அடைகிறது. அதுக்கு நிறைய விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க. நான் இங்கே ஒரு அறிமுகம் தான் கொடுக்குறேன். நாகார்ஜுனா என்ற ஒரு தத்துவ மேதை இன்றைக்கும் இந்திய தத்துவத்தின் மிக முக்கியமான ஒரு ஆளுமையாக கருதப்படுவதற்கு காரணம், அவர் ஏதோ இனம் புரியாத ஆன்மீக உலகிலே இழுத்துச் செல்லவில்லை. இந்த உலகிலிருந்தே இந்த உலக இன்மையை புரிந்து கொள்வதற்கான சதுஷ்கோட்டி வாதத்தை முன்வைத்து கூர்மையான அறிவின் அந்த தர்க்க ரீதியான ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறார். கண்டிப்பாக உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருந்திருக்கும். தொடர்ந்து படியுங்கள் நாகார்ஜுனாவையும், தொடர்ந்து பாருங்கள் சாக்ரட்டிஸ் ட்ரூடோவையும். நன்றி, வணக்கம்.